வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்மன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் ஆஃப் ஆல் பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நவம்பர் 2020க்கான எக்ஸாம் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நவம்பர் டு டிசம்பர் 2020 ஃபார் த கரண்ட் இன்டர்மீடியட் ரெகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, 5th, 7th செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நடக்க போகுது. அகாடமிக் இயருக்கு வந்து ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் 2020 இப்போ ஆரம்பித்தாங்கல்ல, ஆகஸ்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு முறையாக வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கான டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் 2020க்கான ரெகுலேஷன் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம், சாண்ட்விட்ஜு, பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 வகையான டெஸ்ட் வந்து நடக்க போகுது. CAT 1, CAT 2, CAT 3 அப்படின்னு வந்து டெஸ்ட் வந்து நடக்க போகுது. அதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் CAT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து இப்போது என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAT 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ம் 2ம் வந்து சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இந்த மார்க்கில் நீங்கள் எடுக்கிற இந்த 50 மார்க்குக்கு நடக்கிற டோட்டலில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதிலேருந்து 25% வந்து உங்களோட செமஸ்டர் மார்க்காக வந்து எடுத்துக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா CAT 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து 3 and 4. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் எக்ஸாம் நடக்க போகிறாங்க. 2 மணி நேரம் டைமு. இதிலேருந்து 25% மார்க் வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அடுத்து CAT 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த 5 யூனிட் 5 யூனிட்லேருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவரால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு வந்து நடக்கும். 75/100. ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. 3 hours டூரேஷன். அதாவது இப்போ போர்டு எக்ஸாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. 100 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க்கும் 75 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த லாஸ்ட்டாக நடக்க போகிற எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் வந்து 25% ஆஃப் மார்க் வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அப்போது CAT 1, CAT 2, CAT 3 இது மூணுத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25% மார்க், 25% மார்க், 25% மார்க். ஸோ டோட்டலாக 75% மார்க் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலயமா தான் எடுக்க போகிறாங்க. மீதி 25 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு அட்னஸ் அதெல்லாம் வந்து வரும்போது அதிலேருந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து போட போகிறாங்க. ஸோ 100 மார்க்கான எக்ஸாம் வந்து இப்போவே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதற்கான எக்ஸாம் ஷெடியூல் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 3 டெஸ்ட்டுக்குமே ஷெடியூல் இப்போவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3rd, 5th, 7th செமஸ்டர். ஸோ இது வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா 3rd செமஸ்டர் வரும்போது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் டைரக்ட் செகண்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருந்தீங்கன்னா அவங்களும் இந்த 3rd செமஸ்டரில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போவே தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து 1க்கான ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/11/2020 21/11/2020. ஸோ இந்த டேட்டில் டெஸ்ட் 1 நடக்க போகுது. அடுத்து 4 days கழிச்சே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25/11/2020 28/11/2020 உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் முடிய போகுது. 3வது டெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2/12/2020 5/12/2020. ஸோ இதுக்கான கிளியரான ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக டோட் மூலயமா கண்டிப்பாக நடத்த போகிறாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கான கண்டினியூஸ் அசைன்மெண்ட் டெஸ்ட் 1க்கான ஷெடியூல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/12/2020 5/12/2020. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து 2வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28/12/2020
2/1/2021 வரைக்கும் உங்களுக்கு 2வது டெஸ்ட் நடக்கும். 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2/2021 5/2/2021 வரைக்கும் இந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான அப்டேட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னும் டோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு யாருக்குமே இன்னும் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ மீதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரெஜிஸ்டர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து இந்த எக்ஸாம் நடத்துவாங்கன்னு தெரில. அதுக்குள்ளே வந்து இது முடிச்சிடணும். ஸோ இது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு காலேஜ் மூலயமாவே நடத்துவாங்க. அப்படியும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் டெஸ்ட்டு வந்துருக்குல்ல, அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1க்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம் டைம் டேபிள் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் டைம் டேபிள் வந்துடுச்சு. ஸோ அந்த டேட்டு அந்த டைமுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதுக்கான பர்ஃபெக்ட் ஷெடியூல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்போ வந்து நீங்கள் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே உங்களுக்கான தகவல் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ தீபாவளி முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து உங்களோட எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது போன்ற தொடர்ந்து அப்டேட்டுகள் வந்து நம்ம சேனலில் டிப்ளமோ சம்மந்தமான அப்டேட்டுக்கு வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டிப்ளமோ சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ இந்த சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.